சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதல்வர் ரங்கசாமிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், புதுச்சேரிக்கு சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வது நம் புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும். சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு சம்பந்தமாக துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு பல ஆலோசனைகளை சட்டமன்றத்திலும் நேரிலும் கடிதத்தின் வாயிலாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் அதற்கான எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் அரசும் அதிகாரிகளும் செய்ய தவறியதால் பல அசம்பாவித சம்பவங்களும் குற்ற சம்பவங்களும் நடந்து சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் மக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு பல உயிரிழப்புகளும் நடந்த வண்ணம் உள்ளது. கடலில் இறங்குவோர்களை தடுக்கும் விதமாகவும், மீறி இறங்கி குளிப்போரை எச்சரிக்கவும், அதையும் மீறி குளிப்பவர்கள் கடல் அலைகளால் இழுத்து செல்லப்பட்டால் அவர்களை உடனே காப்பாற்றுவதற்கு நீச்சல் தெரிந்த பயணியாளர்களை நியமிக்க வேண்டும். அதற்கான எந்த முயற்சியையும் அரசு எடுக்காமல் விட்டதால் எண்ணற்ற இளைஞர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள், சிறார்கள் என பலர் பலியாகியுள்ளனர். இந்த ஆண்டு புத்தாண்டை கொண்டாட சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் பெருமளவில் கடற்கரை மற்றும் நகரப்பகுதியில் குவிந்தனர். இதில் பள்ளி சிறுவர்கள் 4 பேர் கடலில் இறங்கி விளையாடிய போது கடல் அலையால் இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். அரசு இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும். எதற்கு மேலாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் பொதுமக்களை காக்கும்படி உதவும்படி முதல்வர் ரங்கசாமிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அவங்களுக்கு இப்போ சம்பளம் கொடுக்காத வந்து அதில் வேலையை விட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் பேசிட்டு ஒரு 20-25 பேர் எடுத்து இந்த கடலோரத்தில் போட்டாங்க. எடுக்க சொன்னார். சார் எடுக்க சொன்னார்.